சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிற ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் மார்ச் 10ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ புதுசா எஸ்.ஜே. சூர்யா அந்த ஷூட்டிங்ல சேர்ந்திருக்காரு. இந்த படத்துல அவர் வில்லன் ரோல் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. உலக நாயகன் கமலும் டைரக்டர் மணிரத்னமும் சேர்ந்து தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்றாங்க. நாயகன் படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ற படம் இது. மணிரத்னத்தோட விஷன், ஏ.ஆர். ரஹ்மானோட மியூசிக், கமலோட ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும்னு எதிர்பார்க்கப்படுது. மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா சினிமாவில இருந்தும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறதால இது இந்திய சினிமாவிலேயே ரொம்ப முக்கியமான மல்டி ஸ்டார் படமா இருக்கும். நிகழ்ச்சி ஒண்ணுல கமல்ஹாசன் இந்த படத்தை பத்தி பேசினாரு. இது ஒரு மல்டி ஸ்டார் படம், இதுல நடிக்கிற சில நடிகர்கள் பின்னாடி பெரிய ஸ்டார் ஆவாங்க. இது மணிரத்னத்தோடையும் என்னோடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொன்னாரு. வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தோட மியூசிக் ட்ரெய்லர் லான்ச் மார்ச் 20, 2025 7 மணிக்கு ஆவடி வேல்டெக் யூனிவர்சிட்டியில நடக்குது. இந்த படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. எஸ்.யு. அருண்குமார் வீரதீர சூரன் படத்தை இயக்குறாரு. ரியா ஷிப்பு எச்.ஆர். பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படம் ஒரு சீக்வல். இதோட முதல் பாகமான வீரதீர சூரன் பார்ட் 1 இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போற முதல் பார்ட்டோட கனெக்ஷன் என்னன்னு எக்ஸ்பெக்டேஷனை கூட்டுது. இந்த படத்துல விக்ரம் காலியா நடிக்கிறாரு. எஸ்.ஜே. சூர்யா, சூரஜ் வெஞ்சாரமூடு, துஷாரா விஜயன், சித்திக் எல்லாம் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ்குமார் மியூசிக் போட்டிருக்காரு. படம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகை நயன்தாராவும் டைரக்டர் சுந்தர் சியும் மூக்குத்தி அம்மன் 2 படத்துல சேர்ந்து வேலை செய்றாங்க. இந்த படத்தோட பூஜை சென்னையில பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த படத்துல சுந்தர் சி ஹீரோவா நடிக்கிறாரு, நயன்தாரா அம்மனா நடிக்கிறாங்க. ரெஜினா கசாண்ட்ரா, யோகி பாபு, அபிநயா, கருடா ராம் எல்லாம் முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. வெல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் முதல்ல 55 கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனா இப்ப 112 கோடியா ஏறிடுச்சு. நயன்தாரா அவங்க சம்பளத்துல பாதியை மட்டும் வாங்கிக்கிட்டு மீதி சம்பளத்துக்கு பதிலா படத்தோட லாபத்துல பங்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த படம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அம்மன் படமா இருக்கும்னு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. சூர்யா சிறுத்தை சிவா கூட்டணியில் போன வருஷம் நவம்பர்ல கங்குவா ரிலீஸ் ஆச்சு. படக்குழுவும் படத்தை அதிகம் ப்ரமோஷன் செஞ்சாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் ரிவ்யூனால பெரிய பிளாப் ஆச்சு. இப்போ கங்குவா படத்தை தயாரிச்சு பெரிய அளவுல நஷ்டம் அடைஞ்சிருக்கிற தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு அடுத்து 2 படங்கள் நடித்து கொடுக்க சூர்யா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா ஏற்கனவே பல படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. இந்த புது படங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற கூலி 2 படத்துல ரஜினியோட நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, சௌபின் ஷாஹிர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாள்ல இந்த படப்பிடிப்பு போட்டோஸ் வெளிவந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகிச்சு. இப்படத்தை வருகிற ஆகஸ்ட் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆகஸ்ட் மாதம் இப்படம் வெளிவராது என கூறப்படுது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகியுள்ள வார் 2 படம் வரப்போகுது. வார் 2 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும் என தகவல் வெளியாகிருக்கு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல உருவாகி கடந்த பிப்ரவரி மாசம் வெளிவந்த திரைப்படம் தான் டிராகன். பிப்ரவரி 21ஆம் தேதி திரைக்கு வந்த இந்த படம் 10 நாட்கள்ல உலகளவில 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சிச்சு. லவ் டுடே படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவான டிராகன் திரைப்படமும் 100 கோடி வசூல பெற்றுச்சு. இந்த நிலையில் தற்போது 25 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டிராகன் திரைப்படம் மற்றொரு சாதனையையும் பாக்ஸ் ஆபீஸில் படைச்சிருக்கு. அதாவது இதுவரை உலகளவில் 150 கோடிக்கும் மேல டிராகன் படம் வசூல் பண்ணி இந்த வருஷத்துல இதுவரைக்கும் அதிக வசூல் பண்ண தமிழ் படமா மாறியிருக்கு.